இங்கே தான் இருக்காங்க. பாட்டு வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஆக்ஷன். அதனால பாடுறது கொஞ்சம் சத்தமா பாடு. இது என்ன வார்த்தை? உமது வேதத்தில் நான் எவ்வளவு. சரி, அடுத்து சுபிக்ஷா. உங்க பேர் என்னது? சுபிக்ஷா. பிரியமாய் இருக்கு. தியானம். தியானம் 197. That means அக்கா பிடிக்கிறப்போ வீடியோ சரியா? தம்பி வீடியோ சொல்லுவேன். அவங்க 3 பேர் கை தூக்கினாங்க. டாக்டர் அவங்க 3 பேருக்கு 28 பாயிண்ட் ஓகே. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். சங்கீதம் 119:97. இது என்னதுன்னா நம்மளுடைய புக்கு. இதுதான் நம்ம புக்கில் வேதாகம் பைபிள்ல வந்து நிறைய என்ன பண்ணி இருக்குது, வார்த்தைகள் வந்து வசனம் நம்மளுக்கு கட்டளையா சொல்லி இருக்குது, அன்பா சொல்லி இருக்கிறது, எச்சரிக்கையா சொல்லி இருக்குது. அது மாதிரி என்னென்ன பண்ணணும், பண்ணா உனக்கு என்ன ஆசீர்வாதம், வாக்குத்தத்த நேரத்துல இது எல்லாம் எந்த புக்ல எல்லாம் இருக்குது? ஒரே புக்கு. அது என்ன புக்கு? பைபிள் புக்கு. அது
பழசோ ஹிஸ்டரி முன்னால நடந்ததும் இருக்கு, நம்ம எப்படி வாழ்க்கையில நடக்கணும் இப்படி சொல்றதும் இருக்கு, இனிமேல் என்ன நடக்கும்ங்கிறதும் இருக்குது. இப்படி எல்லா அம்சங்களும் உடைய ஒரே புக் என்னது? பைபிள். இந்த பைபிளை வந்து நம்ம டெய்லி படிக்கணும். இங்க யாராவது பைபிள் தான் கத்துப்பீங்களா? டெய்லி பைபிள் வாசிப்பீங்களா? குட். நம்ம வந்து டெய்லி பைபிள் வாசிக்கிறதுனால ஏசப்பா நம்மளோட பேசுவாங்க. ஏசப்பா நம்மளோட எது மூலமா தான் பேசுவாங்க? பைபிள் மூலமா. முதலாவது எது மூலமா நம்மளோட பேசுவாங்க? பைபிள் மூலமா. அதுல உனக்கு ஐயோ எனக்கு இந்த செயலுக்கு தமிழ் புரியலையே, இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறப்பன்னா யார் மூலமாவது அதற்கு அடுத்த உனக்கு என்ன பண்ணுவாங்க? தருவாங்க. சரியா? அதனால டெய்லி எப்படி காலையில காலையில ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணா பெரியப்பா மகனா நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க சின்ன பிள்ளைங்க ப்ரே பண்ணலையா? கத்தாவே சொல்ல மாதிரி கேட்கி சாமியில சொல்லி கொடுத்தாங்கல்ல. அப்ப நம்ம டெய்லி என்ன பண்ணணும்? காலையிலே ப்ரே பண்ணணும். நீ காலையில ப்ரே பண்றது ஏசப்பா கூட பேசுறது. நீ யார் கூட பேசுற? ஏசப்பா கூட பேசணும்னா எதன் மூலமா பேசணும்? பைபிள் சாரி ஜெபத்து மூலமா பேசுறோம். அதுக்கப்புறம் நான் மட்டும் பேசிட்டே இருப்பேன். இப்ப அப்ப என்ன சொல்லுவாங்க? இந்த அக்கா மட்டும் பேசிட்டே இருக்காங்க, ஒரு பைத்தியமா அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப நீங்களும் என் கூட என்ன பண்ணணும்? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்போ ஏசப்பா கூட பேசணும்னா நீ என்ன வாசிக்கணும்? பைபிள் வாசிக்கணும். அப்போ நம்ம ஏசப்பாவோட பேசுறது என்னது? ஜெபம். ஏசப்பா நம்மளோட பேசுறது என்னது? பைபிள். அந்த பைபிள்ல நம்ம கூட ஏசப்பா பேசுறப்போ அன்பா இதை செய்யுமாங்க, கட்டளையா இது செய்யாதன்னாங்க, எச்சரிக்கை கொடுப்பாங்க. நீ இதெல்லாம் செஞ்சா உனக்கு என்ன பிளெஸிங்னு ஒரு ப்ராமிஸ் தருவாங்க. ஸோ டெய்லி பைபிள் வாசிக்காதவங்க காலையிலே எந்திரிச்ச உடனே பைபிள் வாசிக்கணும். சரியா? யாருன்னா இன்னையில இருந்து முடிவு எடுத்துக்கோங்க. நீங்களே ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு நல்ல சப்ஜெக்ட் டெய்லி எல்லாரும் சாப்பிடுவீங்களா? இல்லைன்னா யாருக்கு இப்போ பாருங்க, இந்த மூணு பசங்க ஹலோ காலை தொட்டா கேக்குதா அப்படின்னு சொல்லும். ஹலோ கேக்குதா? ஆமாப்பா, இந்த ரோபோ ரொம்ப அழகா பேசுது. இது ஜிபிஎஸ் நடக்கல, அதுக்காக ஸ்பெஷலா வசனம் சொல்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அதுதான் எனக்கு தேவை. ஏன்னா வீட்டுல ஒரு சோதனையான ஒரு நடக்காரன் அவனால பெரிய தொந்தரவா இருக்கு. அதனால இந்த ரோபோ மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு ரோபோ இருந்துட்டு எனக்கு பிரச்சனையே இல்லை. அவனை விட இவனை வச்சு நான் வேலை வாங்கிடுவேன். வேற என்னெல்லாம் செய்யும்? வேற வந்து பரவாயில்லையே, வரவங்களெல்லாம் வரவேற்குமா? ஓ, மாசமா தடவிட்டு வணக்கம் சொல்லுவான். சூப்பரா இருந்தா இந்த ரோபோ. ஒரு வீட்டுல வேணுமா இந்த ரோபோ? எனக்கு வேணுப்பா. அதுதான் இருக்குதா? ஓ சரி சரி. என்னென்ன பண்ணணும் இதெல்லாம் பார்த்துக்கணும். அக்கா தோச்சு வந்துடும். ஓ தோச்சு வந்துடுமா? சூப்பர் ரோபோ இருக்குது. அதோட இன்னொன்று நமக்கு கஷ்டமான வேலை மடிக்கிற வேலை. ஓ துணியாக படிச்சிருக்குமா? அப்ப எனக்கு கவலையே இல்லைப்பா. இதை வச்சு எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம். எடுத்து போயிடணும். அதான் கரெக்ட். எவ்வளோ ரேட்டு சொன்னேன்? ரேட்டு வந்து ஓகே ஓகே. இந்த ரோபாங்க only 5 lakhs. ஓ 5 lakhs. அது கரெக்டா? அதை கரெக்ட் பண்ண எல்லாம் ஒன்னாதான் வரும். சரி நான் வாங்கிக்கிறேன். நீட்டா சரிங்களா? ஆமா, யாராவது புதுசா
ஓகே ஓகே சரி நான் வாங்கிக்கிறேன் பத்திரமா கொடுக்குறேன் எனக்கு சொன்னா ஏன் பண்றாங்க எங்க போன அந்த வேலைக்காரே காலையில இருந்து ஆளே காணே இன்னும் கொஞ்சமா பயம் எங்க போனேன் நாளையில இருந்து அவனை தேடிட்டு எங்கதான் போனேன் ஊருக்கு போயிட்டேன் ஊருக்கு போனா சரி அதை சொல்லிட்டு போறேன்னா மறந்துட்டேன் சரி நான் புதுசா ஒண்ணு நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இது பாத்தியா சொந்தக்காரங்களா சொந்தக்காரங்களாவா இப்ப என்ன செய்யறது என்ன கண்ணு சுடுது புதிய கண்ணடா சொல்லுது பாத்தியா சுடர்தா என்ன இருக்காங்க நீங்க என்ன ஊரா அப்படியா உனக்கு பார்க்கறது விஞ்ஞான இருந்த மாதிரி இருக்கா அரே இது நக்கில வந்து இதுதான் ரோபோ சரியா இந்த நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருக்கீங்க இது வந்து இதை வச்சு நிறைய காரியம் நடக்க வேண்டியிருக்கு இதை நீ தொடவே கூடாதுன்னு தொட்டையா உனக்கு ஆபத்து மறுபடியும் சொல்லிட்டு போறேன் இதை தொடவே கூடாது நான் போயிட்டு வர வரைக்கும் நீ ஒழுங்கா இருக்கணும் சரியா பத்திரமா பார்த்துக்கோ தொட்டுறாங்க ரோபோ இதை தொடக்கூடாதான் பெரிய ஆளு இதை தொடக்கூடாதான் நீ போயிட்டாங்க தொட்டு பார்த்துக்கோ நம்மள பாக்குதே கேக்குதே சரி என்ன வேலை வாங்குவோம் தம்பி போய் ஒரு காஃபி போட்டு வா பரவாயில்ல வேலை செய்யுதுதான் பரவாயில்லையே எவ்வளவு சீக்கிரம் ஐயோ காஃபி கொண்டுட்டு வான்னு சொன்னா மேல கொண்டு ஊத்திட்டியப்பா இத போய் ஒரு ரோபோன்னு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்காங்க ஐயோ சிங்கால இருந்து நல்லா சொல்லி பார்க்கலாம் கையெழுத்து கொடுப்பாங்க நல்லா இருக்குப்பா இந்த வீட்டுக்காக உழைச்சு டயர்ட் ஆயிடுச்சு இந்த கை கொஞ்சம் இந்த முதுகு பிடிச்சி விடுங்க நல்லா இருக்குப்பா இந்த ரோபோ எது மாதிரி யூஸ் ஆகுதோ இல்லையோ நமக்கு நல்லா யூஸ் ஆகுது அவங்க வீட்டில் இல்லாதப்ப நல்லா யூஸ் பண்ணுவோம் சரி உடம்பும் ரொம்ப வலிக்குது அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்ப இந்த உடம்பு கொஞ்சம் வலியாச்சு ஐயோ காப்பாத்துங்க ஐயோ காப்பாத்துங்க ஐயோ விட மாட்டேங்குது ரொம்ப கிட்ட மாட்டேங்குது ஐயோ அக்கா வேலை பண்ணி வச்சிருந்தாலும் ஐயோ அக்கா கொஞ்சம் மாட்டிக்கிட்டியா நான் தான் சொல்லிட்டு போனேன்ல அதை தொடக்கூடாது தொட்டையே சும்மா அமுக்கிதான் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருச்சு நான் சொல்லிட்டு போனேன் இந்த தொட்டையில உனக்கு ஆபத்து சொன்னேன் காப்பாற்றுங்களே நான் சொன்னதுக்கு நீ ஃபீல் பண்ணிடல அதே மாதிரி இருக்கிறதே சொன்னேன் சொன்ன வார்த்தைக்கு ஃபீல் பண்ணிடலன்னா உனக்கு ஆபத்து சொன்னேன் கேட்டியா கட்டளைக்கு என்ன செஞ்சுக்கணும் நல்லா ஃபீல் பண்ணிச்சுக்கணும்ல ஓகே நல்லா எக்ஸ்கிட்டே
project